இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த முடிவு முதலமைச்சர் எடுத்திருக்க மாட்டார். ஏன்னா அரசியல் ரீதியாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர் சந்திப்பை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். காட்சிகள். ஒரு நீண்ட கால நண்பர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக எப்படி பாக்குறீங்க? சொல்லபடியே மகிழ்ச்சியா இருங்க. நண்பராக மட்டும் இல்ல, கட்சியோட தொண்டனாகவும் பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக அவரோட சேர்ந்து உங்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? அவர் துணை முதலமைச்சர் ஆயிட்டார். இனிமேட்டு அவர் எங்களோட ரிப்போர்ட்டிங் ஆபீசர். இனிமேல் நாங்கள் உழைச்சி எங்களோட ரிப்போர்ட் அவர்கிட்ட கொடுக்குற அளவிற்கு இன்னும் கூடுதலாக எங்களுடைய இந்த பொறுப்பு மேம்படும் தான் நான் சொல்றேன். உயர்கல்வித்துறை அமைச்சராக சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவனை நியமித்திருப்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமூக நீதியை அமைச்சரவை பட்டியலில் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதற்கு பட்டியல் இனத்தை சார்ந்த நானே ஒரு அடையாளம். எனவே எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த உயர்ந்த தத்துவத்தை இந்தியாவிலேயே நிலைநிறுத்துகிற ஒரு மாபெரும் புரட்சி முதலமைச்சராக நம்முடைய தமிழக முதலமைச்சர் விளக்குகிறார். 2019 இருந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஒரு பிரச்சாரகராக அவருடைய முகம் இருந்திருக்கிறது. தேர்தல் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்பட்டிருக்கிறார். அது ஈவன் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அது ஒரு ப்ரூவன் விஷயமா இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதுங்கிறது தேவை. அதற்கு துணை முதலமைச்சர் பதவிதான் சன்மானமாக வழங்கப்படும் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்ல. இப்ப நீங்க அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார், சிறப்பான பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார், களப்பணியாற்றி இருக்கிறார் அப்படின்றதுக்காக. இப்போ அம்மையார் கனிமொழியும் பிரச்சாரம் செய்திருக்காங்களே 2019 அதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது அவங்களும் ஈடுபட்டிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. டெல்லியில் கடந்த 10 ஆண்டு காலம் மோடியோடைய ஆட்சியில் ஒரு எம்பியாக இருந்து பல்வேறு விஷயங்களை அவங்களும் கையாண்டிருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ கட்சிக்காக தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல உங்களால் அதை அந்த பேலன்ஸை கரெக்டாக வைக்கணும் இல்லையா? இப்போ அதுதான் இங்கே கேள்வி. அப்போ உதயநிதிக்கு மிகவும் சீக்கிரமாக இதெல்லாம் கிடைத்து விட்டது அப்படின்னும் போது அவருக்கு இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி இருந்திருக்கிறார். அதனால இது தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்கிற ஒன்று அல்ல. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக நியமனம் செய்தார். கலைஞருக்கு தளபதி ஸ்டாலின் உற்ற துணையாக இருந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆகவே முதல்வர் தனக்கு ஆட்சி நிர்வாக பணிகளில் உறுதுணையாக இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பெரும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் வழி நின்று முதல்வர் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.